உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக. நம்மளுடைய தேவைகள் என்ன? நம்மளால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளவு சாப்பிட முடியும்? நம்ம வயிறு எவ்வளவு எடுக்குதோ அவ்வளோதான் நம்மளால் சாப்பிட முடியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தான் நம்ம வந்துட்டு ஒரே நேரத்தில் போட முடியும் இல்லையா? அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்துட்டு விசிட் செஞ்சு அந்த இடத்துல இருக்கிற பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து மகிழ முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான உடை, உணவு, இருப்பிடம், இது எல்லாவற்றையும் மீறி இன்னைக்கு நாமளே என்ன பண்ணுறோம்? நிறைய தேவைகளை உருவாக்குறோம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம சில தியாகங்களை பண்ணுறோம். அது என்ன தியாகம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் மன நலனை தியாகம் செய்கிறோம். அது எல்லாவற்றையும் தியாகம் செஞ்சு நீங்கள் சம்பாதிப்பது எதற்காக? போய் மருத்துவமனையில் கொடுக்கறதுக்காகவா? நம்ம சம்பாதிக்கிறதே சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணணும், அதை அனுபவிக்கணுன்றதுக்காக தான். ஆனால் அதுக்கு நம்மளுக்கு இங்கே கொடுப்பனே இல்லை. அப்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக நம்ம சம்பாதிக்கணும்? சம்பாதிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறதுக்காகவா? அதுக்கு நம்ம வந்துட்டு சம்பாதிக்காமல் இருக்கலாம் இல்லையா? இருக்கிறதுல வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம் இல்லையா? ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி நம்ம தேடி ஓடுற விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தராது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு தேடி வந்தாலும், நம்மக்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த நிறைவுன்ற ஒன்று இருக்காது. ஸோ அது எல்லாவற்றையும் மீறி நாம் வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் நாம் தேடி தேடி ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அப்போது உங்களுக்கான ஞானம் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா, போதும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு அந்த மனநிலையை கொண்டு வரீங்களோ அன்னைக்கு நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையோட தத்துவத்தையும் யதார்த்தத்தையும் நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இருக்கிறதுக்குள்ள தன்னிடத்துல என்ன இருக்கோ அதில் சந்தோஷமா நிறைவா வாழ தெரிஞ்சவன் தான் மனிதன். இது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்பாதிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் உங்களுடைய உடலையும் மனநலனையும் கெடுத்து நீங்கள் அதை சம்பாதிச்சு கடைசியில் அது உங்களுக்கும் பயன் இல்லாமல் அது பிறருக்காக தான் நீங்கள் விட்டு செல்வீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பணத்தை உங்களால் ஒரு நிமிஷம் உட்காந்து அனுபவிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. நான் சொல்கிறது உண்மைனா, ஆமாம் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய உடல்நலை கெடுத்து தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு இப்போ உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பின்னாடி தான் மற்ற எல்லாமே. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை அனுபவிக்காமல் உங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்காக கொடுத்துட்டு போகிறது தவறில்லை. ஆனால் அதை நீங்களும் அனுபவிக்கணும் இல்லையா? அந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாக்க உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்களும் பிறந்ததுக்கான அர்த்தத்தை, பலனை அனுபவிப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.